ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் தசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சரணோபவசாந்த இவம் ஓம் களையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுபாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாடு எழிதுயிலுமாயனது தங்கை ஆதி வள்ளத்தின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகவாணி அருள்வாமி ஏ கௌரீதனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணந்தரும் பூங்குழலால் ஏ கௌரி கடை கண்களேவோம். வணக்கம். இந்த கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் வல்லம் என்ற பேரூரில் அமைந்துள்ளது. இந்த கோயில் தோன்றி 3500 வருடங்கள் ஆகின்றது. வரலாற்றில் 2500 வருஷம்னு சொல்லுவாங்க. இந்த அம்பாள் வாக்கு சொன்னபடி 3500 வருஷம் ஆயிடுச்சு. சோழர்களுக்கு இதுதான், சோழ வம்சத்துக்கே இதுதான் குலதெய்வம். தஞ்சாவூருக்கு பேர் வந்தது இந்த கோயிலினால தான். தஞ்சன் என்ற அசுரன் சிவருமான்கிட்ட கடுமையாக தவம் இருந்து வரம் கேட்குறாரு. என்ன வரம் கேட்குறாருன்னா, எனக்கு மரணமில்லா பெருவாழ் வேணும், சாவு நேரக்கூடாதுன்னு சொல்லி வரம் கேட்குறாரு. தவம் இருந்தால் வரம் கொடுக்கணுங்கிற விதி. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஐயா சொல்கிறாரு, பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு அவசியம் உண்டு, அதனால் வேறு ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஆண்களால் சாவு நேரக்கூடாது, குறிப்பாக மும்மூர்த்திகளால் சாவு நேரக்கூடாதுன்னு சொல்லி வரம் கேட்குறார். தவம் இருந்தால் வரம் கொடுக்கணுங்கிற விதி கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அவர் எல்லாருக்கும் தொந்தரவுகளை கொடுக்குறார். தொந்தரவு கொடுக்கும்போது எல்லாரும் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. சிவபெருமான்கிட்ட முறையிடும்போது அவரோட விதி என்னென்னா, ஒரு பெண்ணால் தான் அவருக்கு மரணம்னு சொல்லிட்டு. அம்பாளுடைய திருநாமங்களில் ஒன்று கௌரி. ஏ கௌரி, தஞ்சனுடைய விதி முடிஞ்சு போச்சு, சம்ஹாரம் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அம்பாள் அனுப்புகிறார். அம்பாள் மாய ரூபத்தில் இருக்கிறதுனால அவருக்கு தெரியல, நம்ம ஆண்களாலே சாவு நேரக்கூடாதுன்னு சொல்லி வர வாங்கியிருக்கோம். அந்த பெண் என்ன செய்ய சொல்லிட்டு ஒரு ஏளனமாக இருக்கும்போது 2 பேரும் கடுமையாக போர் நடக்குது. எல்லா ரூபங்களிலிருந்தும் போர் புரிகிறார். கடைசியாக எருமக்கடா ரூபம் கொண்டு போர் புரிய வரும்போது அம்பாள் கடுங்கோபம் அடைஞ்சு விஸ்வரூபம் எடுத்து வானத்துக்கும் பூமிக்கு நின்று சம்ஹாரம் பண்ணிடுறாங்க. சம்ஹாரம் பண்ணி முடித்தோன்னே அவருடைய சுயரூபம் வந்துடுது. அம்மா, என்னுடைய விதி முடிஞ்சு போச்சு, என்னை சம்ஹாரம் பண்ணிட்டீங்க, என்னோடய நினைவாக என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறாரு. உன்னுடைய பேர் தஞ்சன், இந்த ஊரில் உன்னை வதம் பண்ணதுனால இந்த ஊர் உன்னுடைய பேராக விளங்கட்டுன்னு சொல்லி தஞ்சாவூர்னு பேர் வச்சாங்க. அம்பாள் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அஷ்டமி அன்னைக்கு தஞ்சனை சம்ஹாரம் பண்ணினாள். அதனால் ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை அம்பாளை சாந்தப்படுத்துறதுக்காக பால்குடம் தீமிதி திருவிழாவும் தஞ்சனை சம்ஹாரம் பண்ணோட நினைவாக எருமக்கடா பலியும் கொடுப்போம். அம்பாள் ஆக்ரோஷமாக இருந்ததுனால நாட்டில் மழை தண்ணி இல்லாமப்பட்டது, பசி பஞ்சம் பட்டினி ஏற்பட்டதுனால திருப்பி எல்லோரும் சிவபெருமான்கிட்ட முறையிடுறாங்க. இவ்வளோ கோபமாக இருந்தால் அவனை யாரும் தெய்வம் எடுத்துக்க மாட்டாங்க, சாந்தமாருன்னு சொல்லிட்டு மேலே ஒரு முகம் கொடுக்குற. கீழே உள்ள விஸ்வரூபம், மேலே உள்ள சாந்தரும். அம்பாளுக்கு 2 சரசுகள் உண்டு. அம்பாளுடைய வலதுபுறம் ராகுவும் இடதுபுறம் கேதுவும் இருக்கும். இது ராகு கேது பிரார்த்தனை ஸ்தலம். ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, ஆதிசக்தி கருமாரி அம்மனுக்கு அழகிய மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு, கூடி அவனை கும்பிடுமோ
சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகை சரண்யே திரம்பகை தேவியே கௌர் நாராயணி நமஸ்துதே. இந்த நமஸ்துதேங்கிற வார்த்தையே அம்பாளுடைய திருவடி வணங்குற மாதிரி தான். இந்த அம்பாள் எங்கே இருக்காங்க? வள்ளத்தில் இருக்காங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தில். வள்ளங்கிற நகர் எப்படி தோன்றுறது? அம்மா இமயத்துலேருந்து குமரிக்கு வராங்க, குமரியிலேருந்து அதாவது வள்ளம் வராங்க, வனத்துக்கு வராங்க. கரிகால சோழனால் கட்டப்பட்டது, சோழர் காலத்தில் கொண்டாடப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. நம்ம காக்கும் கடவுளை தான் பார்த்துருப்போம், ஆனால் பேசும் கடவுளை பார்த்துருக்க மாட்டோம். இன்னும் இந்த வள்ள வனத்தில் அம்பாள் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்காங்க. காரணம், அவ்வளோ கருணை உள்ளம் படித்தவங்க. இப்போ கேட்டால் கூட அம்பாள் வந்துச்சு எங்களை கூப்பிட்டுதுன்னு சொல்லுவாங்க. அதுபடி தான் நானும் வந்தேன். 36 வருஷத்துக்கு முன்னாடி அம்பாள் கூட்டிகிட்டு தான் வந்தாங்க. எனக்கு மட்டும் அம்பாள் சொந்தம் இல்லை, உண்மையாக உணர்ந்தவங்களுக்கு அத்தனை பேருமே அம்மாவுடைய கலாச்சாரம் நிறைஞ்சு தான் இருக்காங்க இந்த பூமியில். இங்கே இல்லை, எந்தெந்த நாட்டிலேருந்தே வருவாங்க. பெரிய அபயங்கும் போது அம்பாளை வேண்டிக்கும் போது அம்பாள் அவங்களுக்கு கூட்டு வந்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் உதவி செய்வாங்க அம்பாள் ரூபத்தில். அம்மா கருணை கடல், எளியோரை வலியோரை அடித்தால் ஏகாலி கேட்கும். இப்போ எவ்வளோ பெரிய வலிமை வாய்ந்த ராஜாக்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப தாழ்ந்த நிலையில் அடிச்சுட்டு அம்மாட்ட சொன்னால் உடனே கேட்பாங்க. அதே மாதிரி தண்டிக்கிறதும் அம்மா தான், கண்டிக்கிறதும் அம்மா தான், காப்பாற்றுறதும் அம்மா தான். காரணம் என்ன தெரியும்னா, இந்த ராஜா பிரியர்னு சொல்லுவாங்க. குறவர்களெல்லாம் திருடிட்டு மறவர்கள் வீட்டில் ஒளிவாங்களாமா. ஆனால் மறவர்கள் வீட்டில் ஒளிஞ்சிட்டா பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம். அன்றைக்கி மறவரையும் குறவரையும் சேர்த்து பிடிச்சதுனால மரண தண்டனை குடிக்கப்பட்டது. அந்த ஊரும் இருக்குது, ராஜா பிரியர் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னும். மேலே உள்ள ஊருன்னு சொல்லுவாங்க. அந்த ஊரில் அவங்க அம்மா ராஜா பிரியர் வேண்டிக்கிற, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் இந்த குற்றத்தை, என்னை ஒரு முறை காப்பாற்றுங்கிறாங்க. ராஜா பிரியரை கூப்பிட்டு கேட்குறாங்க கோர்ட்டில், உனக்கு யார் சாட்சின்னு. ஏ கௌரின்னு சொல்கிறாங்க. ஏ கௌரின்னு சொல்லும்போது அம்மா வாழமுறையம் சரிய கண்டேன், வளையல் சத்தம் கேட்க கண்டேன், அம்பாள் போய் நிற்கிறாங்க. நீதிபதியால் நீதி தீர்ப்பு சொல்ல முடியல. அப்போ ஏகௌரி அம்மன் ஆகும்போது அம்மா வனத்தில் பார்க்குறாங்க. எத்தனையோ மன்னர்கள் போற்றப்பட்டது, எத்தனையோ மன்னர்கள் பேசப்பட்டது. கரிகால சோழன் கல்லணை கட்டும்போது அம்மாவை வேண்டிக்கிறாரு. அது புலப்படலை, எப்படி கட்டினாலும் கீழே விழுந்துட்டு தான் இருக்குதுன்னு. இப்போ அம்பாள் சொன்னாங்களாமா, என் வாசலில் மண் எடுத்து என் மார்பிள் அனுப்பிச்சு கொண்டு போய் போடு அது நிற்கினாங்களாம். அப்புறம் என்னமோ 8th நாட்டிலேருந்து கொண்டுட்டு அந்த கல்லணை கட்டப்பட்டுச்சாம்மா. அதான் அம்மா சொல்லுவாங்க, இமயத்திலேருந்து குமரி வரைக்கும் நான் தான். அந்த கங்கா ஆலாத்தி எப்படி நடக்குதோ, இந்த 51 சக்தி பீடங்கள் சொல்லுவாங்க, 12 ஜோதிலிங்கம் சொல்லுவாங்க, 18 சித்தர்கள் சொல்லுவாங்க, நவகோடி தேவர்கள் சொல்லுவாங்க. அதையும் மிஞ்சிய கருணை கடலை நாம் இங்கே தான் பார்க்க முடியும். மஞ்சள் குளிச்சிருப்பா, குங்குமத்தில் சிரிச்சிருப்பா, நெஞ்சில் நிறைஞ்சிருப்பா, நீலி மகமாயி அம்மா. ஆனந்த நானரம் ஏறி வந்தாள் மாறி, ஆடிடுவோம் பாடிடுவோம் ஆலயத்தில் கூடி, அம்மன் புகழ் பாடி எங்கள் அம்மன் புகழ் பாடி, அம்மன் புகழ் பாடி எங்கள் அம்மன் புகழ் பாடி. அம்மன் புகழ் பாடி. வேலாயுத தீர்த்தம் அது நோயாளியை தேற்றும், வேப்பிலையின் வாசம் பல வியாதிகளை ஓட்டும், எலுமிச்சம் பழத்தினிலே இருக்கும் மகமாயி, எலுமிச்சம் பழத்தினிலே இருக்கும் மகமாயி, யமனுக்கும் யமனாவாய் எங்கள் கருமாறி.
அமாவாசை பௌர்ணமி தினங்களில் ஹோமம் நடக்கும். சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஆரம்பித்து சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறைவு பெறும் 4 நாள் மகா சண்டி ஹோமம் என்று அஸ்வமேத யாகத்துக்கு ஈடான ஒரு ஹோமம் பண்ணுவோம். அவசியம் எல்லோரும் கலந்துக்கோங்க. ஆடி 18 அன்று அம்பாள் வீதி உலா வருவாங்க. ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை பால்குடம் தீமிதி திருவிழா நடக்கும். வெள்ளிக்கிழமை அஷ்டமி தினங்களில் அம்பாளுக்கு உகந்த நாளுங்கிற வாசி நிறைய பேர் அவங்களுடைய தேவைகளுக்காண்டி அம்பாளை வழிபட வருவாங்க. இந்த கோயிலோட முதல் இது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் முதல்ல இங்கே வரம் கொடுப்பாங்க அம்மா. எல்லா இன மக்களுக்கும் இந்த அம்பாள் குலதெய்வம். இந்த குலதெய்வக்காரங்க உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எல்லாரும் அவங்கவுங்க ஒவ்வொரு காலங்களில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அம்பாள்கிட்ட வரம் கேட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. அம்பாள் யாரோட பொருளை அபகரித்ததும் சொத்து அபகரித்ததும் வேறு ஏவல் பில்லி சூனியம் எந்த ஒரு இதாக இருந்தாலும் அம்பாள்கிட்ட வந்தால் சரியானபடி ஒரு நல்ல தீர்வு அம்பாள் கொடுப்பாங்க. எல்லோரும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை தரிசித்து போங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப திரும்ப அம்பாளோட அனுகிரகத்தையும் ஆசையும் பட்டு போங்க.